திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்து இருக்கச் செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே சென்ற சனிக்கிழமை அன்று நாகர்கோவில் OMC ஹாலில் வைத்து நடைபெற்ற நம்முடைய விடுதலை நாள் கூட்டங்களை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதித்தார். எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. ஜனங்கள் திரளாக கூடி வந்தார்கள். புதிதாக அநேகரை ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்தார். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அந்த கூட்டம் முடிந்தவுடனே அநேகருக்கு ஜெபிக்க, அநேகர் விடுதலை பெற்றுக்கொள்ள ஏசப்பா உதவி செய்தாங்க. அது மாத்திரமல்ல, அங்கே வந்த ஜனங்களுக்கு நான் நிச்சயமாக என்னுடைய சார்பாக உணவளிப்பேன் என்று ஒரு தாயார் இந்த செலவினத்தை பொறுப்பெடுத்து கொண்டார்கள். அவருடைய மகனுடைய வாழ்க்கையில் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காமல் இருந்தது. அந்த காரியம் நிறைவேற வேண்டும் என்று நம்முடைய ஊழியத்தில் வந்து அவர்கள் ஜெபித்தார்கள். கர்த்தர் காரியத்தை வாக்கி செய்தபடியினாலே நான் சாப்பாடு பொறுப்பை பொறுப்பெடுக்கிறேன் என்று நாகர்கோவில் ஊழியத்திற்கு அவர்கள் முழுவதும் சாப்பாட்டு செலவை பொறுப்பெடுத்து கொண்டார்கள். கர்த்தர் அந்த தாயாரை ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, நாகர்கோவில் மாத்தாண்டம் ஆகிய இடங்களிலே நாம் மாதந்தோறும் ஊழியத்தை நடத்தி வருகிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதாவது முதல் சனிக்கிழமை மாத்தாண்டம், முதல் சனிக்கிழமை நாகர்கோவில், இரண்டாவது சனிக்கிழமை வருகின்ற சனிக்கிழமை மாத்தாண்டம் வெட்டுமணி ஜங்ஷன் பாலத்துக்கு கீழாக இருக்கிற OMC ஹாலிலே வைத்து நம்முடைய விடுநாள் கூட்டங்கள் நடைபெறுகிறது. OMC ஹாலில் மாத்தாண்டத்தில் இப்போ கூட்டம் நடத்தும் பொழுது ஒரு குழப்பம் இருக்கிறது. ஏனென்றால், நீங்கள் உள்ளே நுழைஞ்சி வந்தோன்னா லெஃப்ட் சைடில் வேறு யாரோ கூட்டம் நடத்துகிறாங்க. அங்கே வந்து தவறி நிறைய பேர் அங்கே போயிடுறாங்க. நம்ம கூட்டம் உள்ளே வந்து ரைட் சைடில் மேலே ஏறணுங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால் அதில் குழப்பமாக இருக்கிறது. நமக்கு இருக்கிற இந்த ஆடியோ சிஸ்டங்கள் எல்லாம் போதுமானதாக இல்லை, சவுண்டே கேட்க மாட்டேங்குது. அங்கே நிறைய சவுண்டு கேட்குறதுனால எல்லோரும் அங்கேயே போயிட்டாங்க. இப்போ வந்து நம்ம ஏசப்பா கிருபையினாலே இந்த நாகர்கோவில் மாத்தாண்ட ஊழியத்திற்காக நல்ல ஆடியோ சிஸ்டம், புது ஆம்பிளிஃபைலாம் வாங்க ஏசப்பா உதவி செஞ்சுருக்காங்க. ஆனாலும் கூட ஒரு ஜெனரேட்டர் நமக்கு அவசரமாக தேவைப்படுகிறது. ஏனென்றால் மார்த்தாண்டத்தில் நம்ம கூட்டம் நடத்துகிற இடம் சின்ன இடம். அதில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிற கனெக்ஷன், எலக்ட்ரிக் கனெக்ஷனை 40 வருஷத்துக்கு முன்னால் உள்ளவைகள். அதனால் அந்த லோடு அது தாங்காது. கண்டிப்பாக ஒரு ஜெனரேட்டர் இருந்தால் தான் நம்ம கூட்டத்தை நடத்த முடியும். எனவே ஏவப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் உங்களுடைய குடும்பத்தின் சார்பாக அதை வாங்கி கொடுக்கலாம். அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். அதுவும் இந்த வெயில் காலத்தில் கரண்ட் போச்சுன்னா கூட்டத்தை நடத்த முடியாமலே போயிடும். எனவே நீங்கள் தயவு செய்து இதை மனதில் வைத்துக்கொண்டு ஜெபிக்கும்படியாக அன்போடு கூட நாம் கேட்டுக்கொள்கிறோம். அடைக்கலான் குருவி முதியோர் இல்லத்திற்காக ஜெபியுங்கள். அங்கே இருக்கிறவங்க நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க. அவர்களுக்கு என்ன வசதிகளை நான் செய்து கொடுத்துருக்குறோம். தினந்தோறும் குருமார்கள் வந்து இப்பொழுது ஊழியத்தை நடத்தி வருகிறார்கள். காலைல 10 to 12 மணி வரைக்கும் விசேஷித்து ஜெபம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்று அவர்களுக்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் உருவாக்கி கொடுத்திருக்கின்றார். அவர்களை, உங்களை பெற்றோர்களை நீங்கள் கவனிக்க முடியாத நிலைமையில் இருப்பீர்கள் என்றால் தாராளமாக நீங்கள் அவர்களை கொண்டு வந்து நமது அடைக்கலான் குருவி முதியோர் இல்லத்தில் சேர்க்கலாம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொள்ள ஆசைப்படுகிறோம். அது அடைக்கலான் குருவி இல்லத்திலே நாம் இந்த வாரத்திலே CCTV கேமராக்கள் அமைக்கின்றோம். ஒரு குடும்பத்தார் அந்த செலவை முழுவதுமாக பொறுப்பெடுத்திருக்கிறாங்க. ஒரு ஐயா சென்னையிலேருந்து ஜெயச்சந்திரன் ஐயா வீல் சேர்ஸ் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அவர்களுக்கெல்லாம் இயேசுவின் நாமத்தில் நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னுமாக காம்பவுண்டு வால் அடைக்கலான் குருவி இல்லத்திற்கு அமைக்க வேண்டும்.
ஃபேவர் பிளாக் ரோடு போட வேண்டும், இன்னுமாக தேவனுடைய மாளிகைக்கு தளம் அமைக்க வேண்டும். இதற்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலே நம்முடைய பிரயோஜனத்திற்காக 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 8, 9, 10 வசனங்கள். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 8, 9, 10 வசனங்கள். அக்காலத்திலே சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி இன்ன ஸ்தலத்திலே பாளையம் இறங்குவேன் என்று தன் ஊழியக்காரரோட ஆலோசனை பண்ணினான். ஆகிலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்திலே ஆள் அனுப்பி, இன்ன இடத்துக்கு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும், சீரியர் அங்கே இறங்குவார்கள் என்று சொன்னான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன அந்த ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாக இருந்து இப்படி அநேகந்தரம் தன்னை காத்து கொண்டான். தேவனுடைய தீர்க்கதரிசியாக எலிசா அந்த நாட்களில் இஸ்ரவேலிலே ஒரு பெரிய ஒரு மனிதனாக, அபிஷேகம் பண்ணப்பட்டவராக, ராஜாவுக்கு உதவி செய்பவராக அவர் இருந்தார் என்பது நாம் வாசிக்கிற பொழுது மிகவும் பரவசப்படுகிறோம். ராஜாக்களுடைய புஸ்தகங்களை நாம் வாசிக்கிற பொழுது ராஜாக்கள் தீர்க்கதரிசிகளை கனம் பண்ணினார்கள். தீர்க்கதரிசிகள் தான் ராஜாக்களுக்கு வழிகாட்டிகளாக, கைட்ஸாக, ராஜாக்களை தப்புவிப்பவர்களாக, யுத்தத்தில் எப்படி வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பவர்களாக, நாட்டுடைய தலையெழுத்தையே தீர்மானிப்பவர்களாக இருந்திருக்கிறாங்க. இன்றைக்கு அந்த அளவிற்கு தேவனுடைய மனிதர்கள், தீர்க்கதரிசிகள் நம்ம நாட்டில் இருக்காங்களா? நிச்சயமாக இல்லை. அந்த அளவுக்கு யாரும் இல்லை. ஒருவேளை அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் இந்த நாட்களிலும் எழுப்ப வேண்டும் என்று சொல்லி நான் வாஞ்சிக்கின்றேன். எலிசாவை போல, எலியாவை போல தீர்க்கதரிசிகளை இந்த நாட்களிலும் நம்முடைய ஆண்டவர் எழுப்ப வேண்டும். சாதாரணமான மனிதர்கள், எலியா, எலிசா போன்றவர்கள், நம்மை போல பாடு அனுபவிப்பவர்கள், அவர்கள் நாட்டுடைய தலையெழுத்தையே மாற்றினார்கள். ராஜாக்கள் அவருடைய காலில் விழுந்து கிடந்தார்கள். ராஜாக்களை நடத்தியதே அவர்கள்தான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்கே பாருங்கள், எலிசா தீர்க்கதரிசி இஸ்ரவேலில் இருக்கிற பொழுது எதிரி நாட்டு ராஜா எப்படியாவது இஸ்ரவேல் ராஜாவை பிடித்து விட வேண்டும், கொண்டு விட வேண்டும் என்று பாளையம் இறங்கணும், ரகசியமாக பாளையம் இறங்கணும் என்று அவன் தீர்மானிக்கின்றான். அது சீரிய நாட்டு ராஜா, நம்ம இஸ்ரவேலில் எந்த இடத்துல போய் ஒளிஞ்சிருந்து பாளையம் இருப்போம், அங்கே போய் ஒளிஞ்சிருந்து பாளையம் இருப்போம், அங்கிருந்து ஒளிஞ்சிருந்து பாளையம் இருப்போம்னு சொல்லி ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொரு இடத்துல பதிவிடை வைத்து இஸ்ரவேல் ராஜாவை பிடித்து விட வேண்டும், கொன்று விட வேண்டும் என்று சொல்லி அவன் அழகாக திட்டமிட்டு காய்களை நகர்த்துகிறான். தன்னுடைய இராணுவத்தை கொண்டு போய் அங்கே வைக்கின்றான். ரகசியமாக அவன் அப்படியாக செய்கின்றான், எப்படியாவது இஸ்ரவேல் ராஜாவை பிடித்து விட வேண்டும் என்று சொல்லி. இந்த காரியத்தை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா, அவர் இஸ்ரவேலில் இருந்தாலும் அங்கே சீரிய நாட்டு ராஜா இப்படியாக சிந்திக்கின்றான், இப்படியாக திட்டமிடுகின்றான், அவன் இந்த இடத்துல தான் பாளையம் இறங்குகிறான் என்பதை ஆவியானவர் தனக்கு தந்த அபிஷேகத்தினாலே அறிந்து, தீர்க்க தரிசனத்தினாலே அறிந்து, தெள்ள தெளிவாக இந்த செய்திகளை இஸ்ரவேல் ராஜாவுக்கு அனுப்புகின்றார், சொல்லி கொடுக்கின்றார். நீ அந்த இடத்துக்கு போனீர்னா உண்மை பிடிச்சிக்குவாங்க, கொண்டு போயிடுவாங்க, கொண்டுருவாங்க, கவனமாயிரும், இந்த இடத்துல தான் சீரிய ராஜா இன்னைக்கு பாளையம் இறங்குறான் என்று சொல்லி கொடுத்து விடுகிறார். உடனடியாக இஸ்ரவேல் ராஜா ஆள் அனுப்பி அந்த இடத்துல பார்த்தால் அங்கே சீரிய ராஜா நின்று கொண்டிருக்கின்றான். இப்படியாக ஒவ்வொரு விஷயம் எலிசா தீர்க்கதரிசி சரியா சொல்றதுனால இஸ்ரவேல் ராஜா பாதுகாக்கப்பட்டார் என்று இந்த இடத்துல நாம் காண்கின்றோம். முதலாவது அதற்காக நம்ம ஆண்டவரை துதிக்க வேண்டும். இஸ்ரவேல் ராஜாக்களும் இஸ்ரவேல் ஜனங்களும் எவ்வளவு கொடுத்து வைத்தவர்களாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள்லாம் அங்கே இருந்திருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இஸ்ரவேலை ஆண்டவர் நேசித்தபடினால்தானே இப்படிப்பட்ட தீர்க்கதரிசியெல்லாம் எழுப்பியிருக்கிறார். ஒன்று. இரண்டாவதாக நாம் இங்கே காண்கிறோம், உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடியினாலே, நீங்கள் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுகிறபடியினாலே, நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல, படிக்கிற இடத்துல, வசிக்கின்ற இடத்துல பலதரப்பட்ட மக்கள், ஆண்டவர் அறியாதவர்கள் இருக்காங்க, தேவனுடைய பிள்ளைகளும் இருக்கிறாங்க, பெயர் கிறிஸ்தவங்களும் உங்களை சூழ்ந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு கடவுள் பயம்லாம் அப்படிலாம் என்னென்னு சொல்லி தெரியாது. அன்பா பேசணும், மரியாதையாக பழகணும், வயசுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. மதுபானம் பண்ணி, சாராயம் பண்ணி, தாறுமாறாக கெட்ட வார்த்தைகளை பேசுகிறவங்களும் எவ்வளோ பேர் இருக்காங்க. குடிச்சிட்டு வந்துட்டு கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறவங்களும் இருக்கிறாங்க, கள்ள தூக்கி வீசுகிறவங்களும் இருக்காங்க. இப்படிப்பட்ட இந்த பொல்லாத உலகத்திலே உங்களுடைய வளர்ச்சியை தாங்க முடியாதபடி உங்களுக்கு எப்படியாவது ஆபத்தை விளைவிக்க வேண்டும் என்று பிசாசானவன் திட்டமிட்டு ஆங்காங்கே அவன் பொறிகளை வைக்கின்றான். நீங்கள் வாகனத்தில் போகின்ற பொழுது உங்களுக்கு விபத்துகளை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி.
இல்லை வேலை பார்க்குற இடத்துல இந்த பிரச்சனையை ஏற்படுத்த வேண்டும் என்று ஆங்காங்கே அவன் பாளையங்களை வைக்கின்றான். எப்படி சீரிய நாட்டு ராஜா இஸ்ரவேல் ராஜாவை பிடிக்க வேண்டும், அவனை கொன்றுவிட வேண்டும் என்று ஒவ்வொரு சமயமும் அவன் திட்டமிட்டு அந்த இடத்துல வந்தானோ, அதே போல நீங்களும் கூட உங்களுடைய வாழ்க்கை பிரயாணத்தில் போகின்ற பொழுது உங்களை எப்படியாவது பிடித்து விட வேண்டும், உங்களுக்கு எப்படியாவது தீங்கு செய்து விட வேண்டும் என்று சாத்தானானவன் ஆங்காங்கே அவன் திட்டங்களை தீட்டுகின்றான். திடீர்னு வாக்கிங் போகிற இடத்துல ஆபத்தை கொண்டு வர வைக்கின்றான். நிறைய பேர் வாக்கிங் போகிற இடத்துல தான் இடறி கீழே விழுறாங்க. நான் போன வாரத்தில் கேள்விப்பட்டேன், நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு ஐயா 65 வயசில் டெய்லி வாக்கிங் போவாங்க. வாக்கிங் போகும்போது பின்னால் இருந்து லாரி தட்டி இப்போ அவங்க ஐசியூல சீரியஸாக இருக்கிறாங்க, உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. ஒரு வியாதி அவங்களுக்கு கிடையாது. ஆனால் சாத்தான் பாளையம் வச்சுருந்தா அன்றைக்கி அவன் வாக்கிங் வருவான், நம்ம லாரி அனுப்பி தட்டணும்னு சொல்லி வச்சுருந்ததுனால, திட்டமிட்டதுனால அவங்க சிக்கிக்கிட்டாங்க. நமக்கு இப்படி ஆபத்து சாத்தான் கொண்டு வர நினைக்கிற பொழுது, பிள்ளைகளுக்கு சாத்தான் இப்படிப்பட்ட ஆபத்துகளை கொண்டு வர நினைக்கிற பொழுது ஆவியானவர் நமக்கு எச்சரிப்பை கொடுக்கின்றார். ஊழியக்காரர்களின் மூலமாக எச்சரிப்பை கொடுக்கின்றார். பைபிளுள்ள வசனங்களின் மூலமாக எச்சரிப்பை கொடுக்கின்றார். நம்முடைய உள்ளத்திலே ஒரு சத்தத்தை நான் கேட்கின்ற, உனக்கு இன்றைக்கு ஆபத்து இருக்கிறது மகனே, நீ அந்த பக்கமாக போகாத, நீ இதை செய்யாத. தேவன் நம்மை எச்சரிக்கிறவராக இருக்கின்றார். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு வர இருக்கிற ஆபத்துகளை முன்பாகவே அறிகின்றவராக இருக்கின்றார். அவர் நமக்கு தாயின் தகப்பனுமாக இருக்கின்றபடியினாலே என் பிள்ளைக்கு ஒரு ஆபத்து வருகிறதே என்று துடிக்கின்றார். உடனடியாக அவர் முதலாவதாகவே நமக்கு அவைகளை தெரியப்படுத்துகின்றவராக இருக்கின்றார். நீ போகாதே, அந்த இடத்துக்கு போகாதே, நீ இந்த நாளில் இந்த காரியத்தை நீ செய்யாதே, நீ வீட்டிலே இருந்துரு என்று ஆண்டவர் நமக்கு முன்பாகவே எல்லாவற்றையும் அறிவிக்கின்றார். இதை உள்ளத்தில் பேசுகின்றார், நம்மிடத்தில் உள்ளத்தில் பேசி போராடுகின்றார். ஆவியானவர் போராடுகின்றார். கவனமாக இரு என்று சொல்லுகின்றார். பிரியத்துக்குரியவர்களே, ஆண்டவர் நம்மை முன்பாகவே, ஆபத்து வருவதற்கு முன்பதாகவே, தீங்கி வருவதற்கு முன்பதாகவே நம்மை எச்சரித்து நம்மை பாதுகாப்பாக வைக்கிற ஒரு தேவனாக இருக்கின்றார். இந்த அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதுதான் இந்த நாளிலே முதல் பகுதியில் நான் கேட்க விரும்புகின்ற ஒரு கேள்வி. Do you have this experience that you are getting the warning from the Almighty God, from the Holy Spirit? Alarm bells are ringing. ஆபத்து வருது, கவனமாக இருப்பாங்க, இன்றைக்கி ஆபத்து வருது, அந்த இடத்துக்கு போகாத, இதை செய்யாத, இன்றைக்கி இந்த இடத்துக்கு போக வேண்டாம், இன்றைக்கி இவரை பார்க்க வேண்டாம். ஆண்டவர் நம்மை தப்பு வைக்கிறார். நமக்கு வருகிற தீங்கை முன்பாகவே அறிகின்றார். இதை என்னுடைய ஊழியத்தின் பாதையில் நான் பலமுறை நான் சந்தித்திருக்கிறேன். ஆண்டவர் என்னை பலமுறை எச்சரித்து சில காரியங்களை அன்றைக்கு நான் செய்யாதபடி இருந்தபடியினாலே, போகாதபடியாக இருந்தபடியினாலே ஆண்டவர் என்னை பாதுகாக்கின்றவராக இருந்தார். எந்த நேரத்தில் எந்த ஆபத்து எந்த மனுஷனுக்கு வரும் என்று யாருக்கும் தெரியாது. எந்த இடத்துல சாத்தான் கண்ணி வைத்திருக்கிறார் என்று நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும், இயேசுவுக்கு தெரியும். அவர் நம்முடைய பிள்ளைகள் இப்படி ஆபத்தில் சிக்க போகிறாங்கன்னு முன்பாகவே அறிந்து நம்மை எச்சரித்து நம்மை தப்பு வைக்கின்றவராக அவர் இருக்கின்றார். பாருங்கள், இந்த ராஜாவும் கூட செவி கொடுத்து ஆள் அனுப்பி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு போகாமல் இருந்துக்கிறார். அப்போ ராஜாவுக்கும் கீழ்ப்படுகிற ஒரு நல்ல மனது இருந்திருக்கிறது. ஊழியக்காரன் என்று ஏளனமாய் அற்பமாய் நினைக்காத ஜனங்கள் எத்தனை பேர் இந்த பூமியில் இருக்கிறாங்க. ஆனால் இந்த ராஜா அப்படி நினைக்காதபடி ஊழியக்காரரை கனம் பண்ணியிருக்கிறாரு. இந்த ஊழியக்காரர் இருக்கிறதுனால தான் நம்ம இவ்வளோ காப்பாற்றப்படுறோங்கிறது ஒரு உணர்ந்தார். ஊழியக்காரில் கனம் பண்ணி பாருங்கள், ஒரு நாள் நீங்கள் வைக்கப்பட மாட்டீங்க. ஊழியங்களை கொடுத்து பாருங்கள், உண்மையான ஊழியக்காரர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. உண்மையான ஊழியங்கள் எத்தனையோ இந்த நாட்களிலும் இருக்குது. கொடுத்து பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒன்று நீங்கள் குறைந்து போக மாட்டீங்க. பிரியத்துக்குரியவர்களே, இங்கே பாருங்கள், இதில் அடுத்த வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 10வது வசனம். இந்த காரியத்து நிமித்தம் சீரிய ராஜாவின் இருதயம் குழம்பி அவன் தன் ஊழியக்காரரை அழைத்து, நம்முடையவர்களில் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உளவாய் இருக்கிறவன் யார் என்று நீங்கள் எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா என்று கேட்டார். அப்பொழுது அவன் ஊழியக்காரரில் ஒருவன், அப்படி இல்லை என் ஆண்டவராய் ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளியறையில் பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசி ஆகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றார். இப்போது சீரி நாட்டு ராஜா ஆண்டர் அறியாதவர், அவர் ரொம்ப குழம்பி போயிடுறார். அவருக்கு என்ன பண்ணுன்னு சொல்லி தெரியல. என்னடா நம்ம எங்கெல்லாமோ பிளான் பண்ணுறோம், எப்படிலாமோ பிளான் பண்ணுறோம், எங்கெல்லாமோ பொறி வைக்கிறோம், கண்ணி வைக்கிறோம், இந்த ராஜாவை தூக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு முறையும் இந்த ராஜா அதிசயமாக தப்பிடுறான. நம்ம செய்கிறது முதல்ல இந்த ஆளுக்கு தெரிஞ்சிருத, அநேக தடவை இப்படி நடக்குது அப்படி நம்ம இந்த இடத்துல வாசிக்கிறோம்.
அந்த எதிரி நாட்டு ராஜா பிகிங் க்ளூலெஸ். என்னடா இது இவ்வளோ மெட்டிகுலஸாக பிளான் பண்ணி போகிறோம், ஆனால் அவங்க எல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சு க்ளீனாக ஒதுங்கிக்கிறாங்களே என்ன அப்படின்னா, நமக்குள்ளே யாரோ ஒருத்தன் உளவாக இருக்கிறான், இங்கே நடக்கிறத யாரோ ஒருத்தன் அங்கே போய் இஸ்ரேல் ராஜாட்ட சொல்லி கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு அந்த ஆள் நினைத்தானா? தேவனுடைய மகத்துவங்களை மனிதர்களாலே புரிந்து கொள்ள முடியுமா? எவ்வளோ மகத்துவமான ஒரு தெய்வம் பார்த்தீங்களா? அவ்வளோ பலம் உள்ளவராக அந்த சீரிய நாட்டு ராஜா இருக்கிறான். இஸ்ரேல் ராஜா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை. ஆனால் அந்த பலமுள்ள ராஜா தவறாக ஒரு முடிவுக்கு வரான். நம்மகிட்ட இருக்கிற ஆட்கள் தான் யாரோ உளவாக போய் அங்கே போய் சொல்லிடுறாங்கன்னு சொல்லிட்டு அதிசயம் இவர் நடத்துதில்லை அல்லவா? நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் நம்மை தப்புவிக்கிற பொழுது எதிரிகள் குழம்பி போயிடுவாங்க. அவங்களே நினச்சிக்குவாங்க, இந்த ஆளுக்கு அவங்க பழக்கமாக இருப்பாங்களோ, இவங்க பழக்கமாக இருப்பாங்களோ, இவங்க ஹெல்ப் பண்ணியிருப்பாங்களோ, இவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்களோ, இவங்க சப்போர்ட் பண்ணியிருப்பாங்களோ, இவங்க பேசியிருப்பாங்களோ. அநேகர் இன்றைக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற மகத்துவமான காரியங்களை புரிந்து கொள்ளாதபடிக்கு அவர்களாகவே ஒரு முடிவுக்கு வராங்க, அவர்களாகவே சொல்லிக்கிறாங்க. இல்லை பிரியத்துக்குரியவர்களே, தேவன் தான் நமக்கு உதவி செய்கிறார், மனிதன் அல்ல. கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். இங்கே பாருங்க, இவர் இப்படி கேட்ட உடனே அங்கே அப்படி வேலைக்காரில் ஒருத்தர் அழகாக சொல்கிறார், இல்லை ராஜாவே அப்படி இல்லவே இல்லை, நாங்கள் யாரும் உளவு சொல்லுகிறவர்கள் அல்ல, நாங்கள் எல்லாம் உமக்கு உண்மையாக தான் இருக்கிறோம். ஆனால் இங்கே நீர் உம்முடைய வீட்டிலே பள்ளி அறையில் ஏதாவது பெட்ரூமில் உம்முடைய ஒய்ஃப்ட என்ன பேசினா கூட அதை அப்படியே கேட்டு, இஸ்ரவேலில் இருந்து தூரத்தில் இருந்து கேட்டு, எல்லைகளுக்கு அப்பால் இருந்து கேட்டு, காது கொடுத்து கேட்டதை அப்படியே இஸ்ரவேல் ராஜாவுக்கு அறிவிக்க வல்லமை படைத்த ஒருவர் உண்டு. அவர் தேவனுடைய மனிதன், அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி, அவர் பேர் எலிசா. அவரை நீங்கள் சாதாரணமாக நினைக்க வேண்டாம். நீங்கள் பெட்ரூமில் உங்கள் ஒய்ஃப்ட பேசுகிறது கூட அவரால் கேட்க முடியும். அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு காதை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அவர் சர்வ வல்லமையுடைய தேவனுடைய ஊழியக்காரன் என்று சீரிய நாட்டு ராஜாவுக்கு சீரிய நாட்டானே இந்த உண்மையை தெரிவிக்கின்றார். என்னை மிகவும் தொட்ட வசனங்களில் இந்த வசனம் ஒரு வசனம். பைபிளில் எவ்வளோ வசனங்களை வாசிக்கிற பொழுது நம்முடைய உள்ளம் தொடப்படுகிறது. யோசேப்பு அண்ணமால்ட்டு தான் யாருன்னு அறிவித்து அழுதார் என்று நான் வாசிக்கிற பொழுதுலாம் என்னுடைய கண்களிலே கண்ணீர் ஆறாக கொட்டும். அது ரொம்ப டச்சிங்காக இருக்கும். ஏன்னா பைபிளில் வசனங்களுக்கு உயிர் இருக்கிறது. நம்முடைய ஏசப்பா உயிர் தெழுந்த பிறகு மீன் பிடிக்க போயிருந்த, பின்வாங்கி மீன் பிடிக்க போயிருந்த சீசரில் தேடி வந்து அற்புதம் செஞ்சு பேதுருவை பார்த்து கேட்குறார், பேதுருட்ட நீ என்னை நேசிக்கிறாயான்னு 3 தடவை கேட்குறார். ஏன்னா 3 தடவை மரளிச்சதுனால. அப்போ பேதுரு எவ்ரி திங் லார்ட், உமக்கு எல்லாம் தெரியும், நாம் நேசிக்கிற ஆடுகளை மேய்ப்பேன்னு சொன்ன உடனே கதறி அழுறாரு. அப்படி சொல்லிட்டு கதறி அழுறாரு. இதை நான் வாசிக்கிற பொழுது என் கண்களில் கண்ணீர் கொட்டும். எஸ்தர் ராஜாத்தி அங்கே ராஜாட்ட போயிட்டு என் ஜனங்களுக்கு நீங்கள் இறங்கணும்னு சொல்லி கதறும்போது இந்த ஆமா இப்படிப்பட்ட பொல்லாத மனிதன் சொல்லி அதுவும் என் கண்களில் கண்ணீர் வரும். பைபிளில் வசனங்கள் எல்லாம் நம்மோடு பேசுகின்றன, நம்மை பலப்படுத்துகின்றன, நம்முடைய உள்ளத்தை என்னவோ செய்கின்றன. இந்த வசனமும் என்னை மிகவும் உற்சாகப்படுத்தின வசனம். ஒரு சாதாரணமான பாடுகளுள்ள ஒரு மனிதன் தீர்க்கதரிசியாக இருந்தபடியினால் இந்த எலிசா எதிரி நாட்டு ராஜா பெட்ரூம்ல பேசுற வார்த்தை ஒய்ஃப்ட பேசுறதை கூட கேட்க முடியும்னு அவரை குறித்து பெருமையாய் சொல்லுவார்கள் என்றால் எந்த அளவுக்கு அவருடைய கீர்த்தி பரவி இருக்க வேண்டும், எந்த அளவுக்கு ஆண்டவருக்கும் அவருக்கும் ஒரு அந்யோன்யம் இருந்திருக்க வேண்டும். அதை குறித்து எல்லாரும் ஆச்சரியப்படுகின்ற அளவிற்கு அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்குங்கிறத நம்ம சிந்தித்து பார்க்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த உலகத்தில் எல்லோருக்கும் 2 கால் 2 கை தலை கண்ணு எல்லாம் ஒரே மாதிரி தான் ஆண்டவர் படைச்சிருக்கார். எல்லோருக்கும் ஒரே அளவு தான் அறிவை கொடுத்துருக்கார். ஆனால் நாம் கிறிஸ்துவோடு இருக்கும் பொழுது, ஆண்டவரோடு நாம் இருக்கும் பொழுது, நம் மணிக்கணக்காக ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு ஐக்கியப்படும் பொழுது, அந்யோன்யமாக அவரிடத்தில் பேசி நாம் இருக்கிற பொழுது, இந்த பைபிள் உள்ள வசனங்களை கருத்தாக நாம் வாசிக்கிற பொழுது, ஆண்டவருக்காக பிரியமாக நாம் வாழ ஒப்பு கொடுக்கிற பொழுது, ஊழியங்களை உண்மையாய் செய்கிற பொழுது கர்த்தரோ நமக்கு இது போன்ற வெளிப்பாடுகளை கொடுக்கின்றார், நம்மை தீர்க்கதரிசியாக மாற்றுகின்றார். யார் இந்த பூமியில் எங்கே பேசினால் என்ன ரகசியங்கள் இருந்தாலும் அதை அறியும்படியான ஆற்றலை நமக்கு தருகின்றார், காதுகளை கொடுக்கின்றார். எந்த ஒரு கேமராவும் வேண்டாம், இல்லைன்னா எந்த ஒரு சேட்டலைட் எதுவுமே வேண்டாம். தேவனுடைய தீர்க்கதரிசியின் ஆவியார் நமக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கின்றவராக இருக்கின்றார். பிரியத்துக்குரியவர்களை, இதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் என்று உங்களை நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஆவிக்குரிய வரங்களை நாடுங்கள், அபிஷேகத்தை நாடுங்கள். அநேக ஊழியக்காரர்கள் அவங்களுக்கு இந்த மாதிரி தீர்க்கதரிசனம் வரனா என்னன்னு தெரியறதில்லை, பேய் விரட்டுறதுனா என்னென்னுங்கிற அறிவே அவர்களுக்கு கிடையாது, அப்படி அனுபவமே அவர்களுக்கு இல்லை. இந்த இயலாமையை அவர்கள் மறைக்கும்படியாக ஏனைய ஊழியக்காரர்களை குறை சொல்றாங்க, பேய்களை விரட்டுறவங்களை குறை சொல்றாங்க, தீர்க்கதரிசிகளை குறை சொல்றாங்க. உங்களுக்கு யாரோ ஒருத்தர் வந்து ஏன் தீர்க்கதரிசனம் சொல்லணும்,
நீங்களே ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கே தீர்க்கதரிசனத்தை ஆண்டவர் கொடுப்பாருன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. காரணம் தன்னுடைய இயலாமையை மறைப்பதற்காக. ஒரு வகையில் அவங்க பார்த்தா சொன்னது சரிதான். ஆனால் தேவன் தன்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு எவ்வளவு வல்லமைகளை கொடுத்திருக்கிறார். அந்த வரங்களை நாம் நாட வேண்டும். ஊழியம் செய்கின்ற தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வரங்களை நாட வேண்டும், அபிஷேகத்தை நாட வேண்டும். அந்த அபிஷேகத்தின் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கின்ற பொழுது சகலத்தை நமக்கு அறிவிக்கின்றவராக இருக்கின்றார். ஒரு கொரோனா வரும், எப்படிப்பட்ட ஆபத்து வரும் என்று ஒரு தீர்க்கதரிசிக்கும் தமிழ்நாட்டில் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கவில்லையா என்பதனுடைய கேள்வி. இங்கே பெட்ரூம்ல பேசுறது கூட, ஒய்ஃப்ட பேசுறது கூட கேட்க முடியும்னு ஒரு சாட்சி வருது. ஆனால் நம்முடைய நாட்டிலே அப்படிப்பட்ட அனுபவங்கள் இல்லை. எனவே நான் தீர்க்கதரிசனத்தை நாம் நாடுகின்றவர்களாக இருக்கணும். உங்களுடைய பிள்ளைகள்கிட்ட சொல்லுங்க, என் மகனை நீ ஒரு தீர்க்கதரிசியாக எழும்ப வேண்டும், நீ ஒரு எலியாவாக ஊழியம் செய்ய வேண்டும், எலிசாவாக ஊழியம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் உங்கள் பிள்ளைகளை நடத்த வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறேன். பிரித்துக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்குள்ளே வருகிற பொழுது நாம் வேறு மனிதர்களாக நாம் மாற்றப்படுறோம். சவுல்ராஜ் அது வரைக்கும் கோழையாக இருந்தார், தளவாடங்களுக்குள்ளே போய் ஒழித்து கொண்டிருந்தார். யாரையும் பார்க்கறதுக்கு பேசுறதுக்கு அளவு முன்னால் நிற்கிற அளவுக்கு தைரியமே இல்லாத ஒரு மனிதனாக இருந்தார். ஒரு சின்ன கோத்திரத்தை சார்ந்தவன், நான் ஒரு சிறிய குடும்பத்தை சார்ந்தவன், நான் ஒன்றுக்கும் உதவாத தாழ்வு மனப்பான்மை அவரை பிடித்து வாட்டியது. ஆனால் ஆவியானவருடைய அபிஷேகத்தை தைலக்குப்பியில் எடுத்து எண்ணெயினாலே ஊற்றிய பொழுது, சாமுவேல் தீர்க்கதரிசி ஊற்றிய பொழுது, அந்த பரிசுத்தாவின் அவர்களை இறங்கினார், தீர்க்கதரிசனம் உரைத்தார், வேறு மனிதனாக மாற்றினார். அதற்கு பிறகு யுத்தம் வந்த பொழுது தைரியமாக அவர் முன்பாக நின்றார். யுத்தங்களிலே மாபெரும் வெற்றிகளை இஸ்ரவேலுக்கு பெற்றுக் கொடுத்தார். அவர் ஒரு புதிய மனிதனாய் மாறினார். பிரியத்துக்குரியவர்களே, அபிஷேகம் என்பது மிக முக்கியமானது. பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே எனக்குள்ளே வாரும் என்று நாள்தோறும் நாம் ஜெபிக்க வேண்டும். உம்முடைய ஆவியினால் நிரப்பும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த பொழுது அடிக்கடி அவர் சொன்னார், ஒரு மனிதன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் அவன் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். ஞானஸ்நானம் எல்லாம் எடுத்துக்கிறாங்க, ஆனால் அந்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்படுவது, ஆவியிலே பிறப்பது, அது அவர்களுக்கு இல்லாமலே இருப்பதை காண்கிறோம். அபிஷேகம் கண்டிப்பாக தேவை. ஆவியினால நிரப்புங்கப்பா அப்படின்னு சொல்லி கேளுங்க. சும்மா நம்ம ஒரு வெறுமையான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக நம்முடைய அப்பா அழைக்கவில்லை. பிறந்தோம், வாழ்ந்தோம், மரித்தோம் என்று வாழ்வதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. இந்த உலகத்தை அசைக்கின்றவர்களாக, இந்த உலகத்திலே பெரிய காரியங்களை செய்வதற்காக, ராஜாக்களுக்கு முன்பாக நிற்கும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். பிரியத்துக்குரிய 2 ராஜாக்கள், அதாவது இங்கு இஸ்ரவேல் ராஜா, அங்கே சீரிய ராஜா, 2 பேருமே இவ்வளோ ஒரு பெரிய மகத்துவமான தீர்க்கதரிசி இஸ்ரவேலில் இருக்கிறார், எலிசா இருக்கிறாருங்கிறத அறிஞ்சு கொண்டாங்களா? அவங்களாம் எவ்வளோ ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. நீங்கள் தான் யோசித்து பார்த்து இந்த செய்தி கொடுப்பிருக்கு முன்ன ஒட்டி. தான் வேலைக்காரை வந்து சொல்கிறான், எப்பா ராஜா, நீங்கள் என்ன செஞ்சாலும் வீட்டில் போய் ஒய்ஃப்கிட்ட பெட்ரூமில் பேசினா கூட அங்கேருந்து அவர் கேட்டு சொல்லுவாருன்னு அந்த சிறிய நாட்டு ராஜா எவ்வளவு ஆச்சரியப்பட்டிருப்பார் அப்படிங்கிறத நான் யோசித்து பார்த்தேன். ஏன்னா அவருக்கு அப்படி ஒரு அனுபவமே இருந்திருக்காது. அவர் ஆண்டவரை அறியாத ஒரு மனிதன், ஆண்டவருக்கு மிகவும் தூரமான ஒரு மனிதன். அவருக்கு எவ்வளவு அதிசயமாக இருந்திருக்கும் என்பதை நான் நினைத்து பார்த்தேன். பிரியத்துக்குரியவர்கள், நம்முடைய வாழ்க்கையை பார்த்து அத்தனை பேரும் இப்படியாக ஆச்சரியப்படணும். ஒரு சமயம் நாங்கள் காலேஜில் படிக்கும்போது கோவாக்கு டூர் போயிருந்தோம். நான் அதாவது 2வது வருடம் நான் ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். அப்பவுமே ஆவியில நிறைந்து பெற்றுக்கொண்டு அந்த அபிஷேகத்தில் தீர்க்கதரிசனங்களை சொல்லி அந்த ஹாஸ்டலில் நிறைய பேர்களை கிறிஸ்துக்குள்ளாக நடத்தி கொண்டிருந்த காலம். இப்போ தூர இடத்துக்கு கிளாஸ்மேட்ஸோடு நான் கோவாக்கு டூர் போகிறேன். அப்போ அந்த ஒய்எம்சிங்கிற ஒரு இடத்துல அங்கே தங்கியிருந்தோம். டெய்லி காலையில் வெளியே போயிட்டு நைட்டு தான் வருவோம். இதோடு கிளாஸில் படித்த மாணவர்கள்லாம் மதுபானம் செய்து விட்டு தண்ணிலை மறந்து அங்கே வருவாங்க. இப்போ அடுத்த ரூமில் தங்கியிருந்த முன்ன பின்ன தெரியாத ஒரு நபர், அவர் ஏதோ நார்த் இந்தியா, எந்த ஊருன்னு கூட எனக்கு தெரியாது. அவர் ஜென்டில்மேன், அவரும் தண்ணி அடிக்கிறாரு, சாராயம் குடிச்சினாரு வந்து. ஆனால் நில தவற மாட்டார், ரொம்ப மரியாதையாக நடந்துக்குவார். அப்போது அவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்ஸாக 2-3 நாளில் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். மொத்தம் 5 நாள் தங்கியிருந்தேன். அப்போது நான் இப்படி ஊழியம் செய்கிறேன்னு சொன்னோடனே திருக்கதரிசனமாக நிறைய காரியங்களை பேசுவார்னு சொன்னோடனே, என்னை குறித்து உங்களுடைய ஆண்டவர் ஏதாவது சொல்கிறாரா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். ஒரு ஆண்டவர் அறியாத ஒரு மனிதன். இப்போ நான் ஜோமனிட்டு சொன்னேன், பிரதர் நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்காக நிறைய காரியங்களை செய்கிறீங்க, அதனால் உங்கள் கால் சிக்கி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அப்போ அவர் அவ்வளோ ஜாலியாக இருக்கிற அந்த ஆள் அப்படியே சைலண்ட்டாக ஆகிட்டார். கடைசி நாள் அவர் குடிக்கலை, அப்படி சைலண்ட்டாக ஆகிட்டார். அவர் சொன்னார், பிரதர் வாட் யூ செட் இஸ் அப்சல்யூட்லி ரைட், நீங்கள் சொன்னது அப்படியே உண்மை. நான் நல்ல மனிதனாக நல்ல குடும்பத்திலே வளர்ந்தேன். என் நண்பர்களுக்காக எதையும் செய்கிற ஒரு குணம் எனக்கு இருந்தது.
they only made me to drink, they only made me to smoke. நான் இன்னைக்கு இதுக்கு அடிமையாக இருக்கிறேன். மதுபானத்திற்கும் சிகரெட்டுக்கும் என் நண்பர்கள் தான் சொல்லி கொடுத்தாங்க. அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக இதை நான் கற்றுக்கொண்டேன். இப்பொழுதுக்கு அடிமையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மன உடைஞ்சு போனார். அதுக்கப்புறம் அவர் யார்ட்டையுமே பேசல, ஜாலியாகவே இருக்கல, மதுபானம் பண்ணலை, சைலண்ட் ஆகிட்டார். போகும்பொழுது அவர் ஒரு ஆண்டு அறியாத மனுஷனை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு ஒரு ஆச்சரியத்தோடு இதை பார்த்துட்டு போனார். இது எப்போ நடந்தது தெரியுமா? 26 வருடங்களுக்கு முன்பு நடந்தது. தேவன் நமக்குள்ளே இருக்கிற பொழுது இப்படிப்பட்ட காரியங்கள் நிச்சயமாக நடக்கும். ஆண்டவர் நம்மை அவ்வளவு அதிசயமாக அவர் நடத்துவார், தீர்க்கதரிசியாக மாற்றுவார். நீங்களும் இப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியாக மாற்றப்படுவீர்கள் என்பதை உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். அதை வாஞ்சியுங்கள், தீர்க்கதரிசன வரத்தை நாடுங்கள் என்று ஓப்பனாக பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். நாமும் அப்படிப்பட்ட வரங்களை நாடுவோம், ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிப்போம். நாம் ஜெபிப்போமா? கண்களை மூடுவீர்களா? அப்போ பிதாவே, இந்த நாளிலும் கூட எங்களோடு நீங்கள் பேசியிருக்கிறீங்க, எங்களோடு கூட இடைபெற்றிருக்கிறீங்க, அதற்காக நன்றி. எங்களுக்காக சாத்தான் பொறி வைக்கின்ற பொழுது எங்களை நீ தப்புவிக்கிற தேவனாக இருக்கின்றீங்க, அதற்காக நன்றி அப்பா. இப்பொழுது கூட ஆண்டவரே தோத்திரம் ஐயா, உம்முடைய கண்களில் இரக்கம் கிடைக்கட்டும், உடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் கிடைக்கட்டும், உடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் கிடைக்கட்டும் அப்பா. எப்படியாவது உடைய பிள்ளைகளை நீர் வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சி மன்றாடுகிறேன் ஐயா. இறைவா, இந்த நாளிலும் கூட வியாதிப்பட்டுக்கிற பிள்ளைகளை உம்முடைய வல்லமையினாலே சுகப்படுத்தும். டாக்டர்ஸ்ட போக வேண்டாம், எதுவும் செய்ய வேண்டாம். ஆனால் இப்பொழுது தகப்பனே, அவர்களுக்கு ஒரு அற்புத விடுதலை நீ தர வேணும், சுகத்தை தரணும். உடைய ஆணிபாய்ந்த கரங்களாலே புண்களை தொடுங்க ஆண்டவரே, காயம்பட்ட இடங்களை தொட்டு ஒரு அற்புத விடுதலையை தாருங்க. இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும். அந்த புண்களுக்கு, அந்த வியாதிகளுக்கு ஏதாவது பாவ சாபங்கள் காரணமாக இருக்கும்னா, மனுஷருடைய சூழ்ச்சிகள் காரணமாக இருக்கும்னா, செய்வனைகள் மந்திரவாதங்கள் காரணமாக இருக்கணும், உடைத்து போடுங்க. சிலுவையில் எல்லாத்தையும் நீங்கள் உடைச்சிட்டீங்க, உங்களுடைய பிள்ளைகளை தொட முடியாது. ஒரு அற்புத சுகம் கிடைக்கட்டும், ஒரு அற்புத சுகம் கிடைக்கட்டும். ஹார்ட் எல்லாம் புதுசாக, லங்ஸ் புதுசாகட்டும், கிட்னிகள் புதுசாகட்டும், அடைப்புகள் எல்லாம் திறக்கட்டும், உடம்புல வேஸ்டாக இருக்கிற வாட்டர்ஸ் எல்லாம் வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தில் வாதம், பக்கவாதம், முடக்கவாதங்கள் மறையட்டும். தைராய்டு, ஃபைப்ராய்டு, கேன்சர் கட்டிகள் மறையட்டும். யானைக்கால் வியாதிகள் சுகமாகட்டும், காக்காய் வலிப்புகள் சுகமாகட்டும். ஆட்டிசத்தில் பாதிக்கப்பட்ட பிள்ளைங்க, மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளைகளுக்கு எப்படியாவது கத்தாவே நீங்கள் ஆண்டவர் மூளை வளர்ச்சியை தாருங்க. கண் பார்வை இல்லாத பிள்ளைகளுக்கு கண் பார்வையை தாருங்க. பேச முடியாத பிள்ளைகள் பேசட்டும், நடக்க முடியாத பிள்ளைகள் நடக்கட்டும். ஆண்டவரே, என்ன சாப்பிட்டால் நெஞ்சுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு நல்லா டைஜஸ்ட் ஆகட்டும், சாப்பிட உதவி செய்யுங்க. எல்லா ஆர்கன்ஸும் நல்லா செயல்படட்டும். ஆர்கன்ஸு அவயங்கள் செயல்படாத அவயங்கள் இயேசுவின் நாமத்தை செயல்படட்டும். அப்படியே ஆண்டவரே தோத்திரம் ஐயா. எத்தனை பேர் பிஸ்னஸில் இன்றைக்கி அடி வாங்கி எல்லாத்தையும் இழந்து போயிருக்கு. போட்டி நிறைந்த ஒரு உலகம், நாளுக்கு நாள் புதிதான கடைகள், புதிதான பிஸ்னஸ் வருது. நீங்கள் தான் உடைய பிள்ளைகளை பாதுகாக்கணும் அப்பா. எப்படியாவது கர்த்தர் மனமிறங்கி உடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை நீங்கள் செய்யுங்க ஐயா. இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே ஆண்டவரே தோத்திரம் அப்பா, தோத்திரம் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலைகளை தாரும், வருமானம் இல்லாத பிள்ளைகளுக்கு வருமானத்தை தாரும். பிஸ்னஸ் இழந்து போயிருப்பாங்கன்னா புதிய பிஸ்னஸ் தொடங்குவதற்கு உதவி செய்யும். கடன் பாரங்களில் சிக்கி தவிப்பாங்கன்னா அது எவ்வளோ வேதனையான ஒரு வாழ்க்கை. கடன்காரங்க எவ்வளவு கேவலமாக பேசுவாங்க, கெட்ட வார்த்தைகளை பேசுவாங்க. பேங்க்லேருந்து வந்து நாங்கள் ஜப்தி பண்ணிடுவோம்னு சொல்லுவாங்க, நோட்டீஸ் போட்டுருவோம், வீட்டை பூட்டிடுவோம், லாக் பண்ணிடுவோம், ஏலத்துக்கு கொண்டு வந்துடும், என்னெல்லாம் சொல்லுவாங்க. அதுலேருந்து வெளியே கொண்டு வாருங்க. வட்டி என்கிற ஆவியிலேருந்து விடுதலை தாருங்க கத்தாவே. கடன் என்கிற அந்த பார நுகத்தடி உடையட்டும். அன்று படித்து முடித்து இருக்கிற வாலிபர்கள் உண்டு, எங்கள் ஃபேமிலியில் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகள் உண்டு, வேலைக்காய் காத்திருப்பல் உண்டு, கவர்மெண்ட் எக்ஸாம் காத்திருப்பல் உண்டு, வீசா காத்திருப்பல் உண்டு. ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. அன்று வாலிபத்தின் பாவங்கள், மொபைல் ஃபோன் அடிமைத்தனம், பைக் அடிமைத்தனம், பெருமை, கெட்ட வார்த்தைகள், கெட்ட நண்பர்கள், போதை அடிமைத்தனம் விடுவீங்கப்பா. பிள்ளைகளை விடுவீங்க. சாத்தா வாலிப சமுதாயத்தை சீரழிக்கிறான், எப்படியாவது சாந்திங்க. பைக்கில் வேகமாக போய் மூட்டி அப்பாவிகளை கொண்டு தானும் கொலையுண்ணப்பட்டு விடாதபடி வாலிபர்களை உணர்வுள்ள இருதயமுடையவர்களாய் மாற்றுங்க. மெதுவாக போகட்டும். விபத்தே வேண்டாம், மரணங்களே வேண்டாம் ஐயா, தாங்க முடியாது. ஹார்ட் அட்டாக்கே வேண்டாம், மரணங்களே வேண்டாம் ஐயா, ஸ்ட்ரோக்கே வேண்டாம் ஐயா, காத்துக்கொள்ளுங்க. கிருபை தாங்கட்டும். வயதானவர் கீழே விழுந்து விடாதபடி 2 கைகளை ஏந்தி கொள்ளுங்க. பலம் குன்றாதபடி, கண்கள் இருளடையாதபடி பாதுகாத்துக்கொள்ளும். பெட்ரிட்டனே இருக்க வேண்டாம் ஐயா. உலகம் முழுக்கிற அத்தனை நாடுகளை ஆசீர்வதிங்கப்பா. அமைதி சமாதானம் உண்டாகட்டும் ஐயா. அப்படியே ஆண்டவரை தோத்திரம் அப்பா. தகப்பனே, எங்கள் தாய் திருநாடு இந்தியாவிற்காக, தமிழ்நாட்டுக்கு ஜெபிக்கிறோம். அநேக மதத்தோர்கள் மொழி பேசல் உண்டு, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எங்கள் நாட்டில் அடைக்கிற எலெக்ஷன்ஸ் ஆசீர்வதித்து தாருங்க, சித்தமானவர்களை கொண்டு வாருங்க. ஆண்டவரை தோத்திரம் ஐயா. எங்கள் நாட்டில் இருக்கிற அத்தனை தேவனுடைய பிள்ளைகள், ஊழியக்காரர்கள், பாஸ்டர்ஸ், ஆலயங்கள், திருச்சபைகள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க.
நாசிரியர் திராட்சைப்பழ தோட்ட ஊழியர்கள் நேசிக்கிற, அடைக்கலான் குருவி முதிர்வுள்ளத்தை நேசிக்கிற, ஜெபத்தினாலே காணிக்கையில தாங்குகிற, அறிமுகப்படுத்துகிற நல்ல உள்ளங்கள் உண்டு. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அடைக்கலான் குருவியில் தங்குவதற்கு அநேக முதியவர்கள் தேவை, வேலை செய்வதற்கு அநேக தேவை, அழைத்து கொண்டு வாருங்க அப்பா. காம்பவுண்ட் வால் அமைச்சு தாருங்க, தலை அமைச்சு தாருங்க, ஃபேவர் பிளாக் ரோடு போட்டு தாருங்க, மகிமைப்படுங்க. ஏசி மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு பொழுதும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவிடைய அந்யோன்யம் இல்லாத பிரசன்னமும் உங்கள் அனைவரோடு இன்றைக்கும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென்.